next fourth unit, human resource management, chapter number 9, fundamentals of human resource management. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை இல்லைங்களா? அப்போ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம். The human resource is the most important element in any organization. ஸோ எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரிங்க, ஸோ மேனேஜ்மெண்ட், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்களா? The success, growth and development of organization depend on the quality of workforce they possesses. அப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அந்த நிறுவனத்துடைய சக்சஸ், growth, டெவலப்மெண்ட் இது எல்லாமே யாரை சார்ந்திருக்கு அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஃபோர்ஸ் தே பொசஸஸ். அந்த மனித வளத்தினுடைய பணியினுடைய தரத்தை சார்ந்துதான் அந்த நிறுவனத்துடைய வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே சார்ந்திருக்கு. சரிங்களா? இட் இஸ் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்சஸ் ஆர் ஆக்டிவ்லி யூட்டிலைஸ்டு லீடிங் டு தி எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரன்னிங் ஆஃப் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆக இந்த மனித வளத்தினுடைய இந்த மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் மூலமா மட்டுமே தான் ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய மற்ற எல்லா வளங்களையும் ஒருங்கிணைச்சு செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனித வளத்தினால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். The significance of human resource is gaining momentum in recent years because of the growing global business leading to demand for quality workforce. ஆக சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வர்த்தகம், குளோபலைசேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிக்கும் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த உலக வர்த்தகத்தினுடைய தேவையை தனித்திறன் கொண்ட இந்த தொழிலாளர்களை சார்ந்து தான் அந்த நிறுவனங்களும் செயல்படுது. சரிங்களா? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னாக்க டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு நிறுவனமும் திறம்பட செயல்பட முடியாது. ஸோ வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றேன், the significance of human resource is gaining momentum in recent years. So because of the growing global business leading to demand for quality workforce. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது meaning and a definition of human resource. First meaning பார்க்கலாம். With the advent of globalization, liberalization and privatization leading to advancement in information, communication and technology paved way for exhibiting the high level of innovation and creativity in human resource. So with the advent of globalization, the உலகமயமாக்கலினாலையும், liberalization தாராளமயமாக்கலினாலையும் அண்ட் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கலினாலும், சரிங்களா, லீடிங் டு அட்வான்ஸ்மெண்ட் இன் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி பேவ்ட் வே ஃபார் எக்ஸிபிட்டிங் தி ஹை லெவல் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இன் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த உலகமயமாக்கலினாலும், தாராளமயமாக்கலினாலும், தனியார் மயமாக்கலினாலும் தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் வளர்றதுக்கு அந்த அபரிதமான வளர்ச்சி மூலமாக தான் இந்த மனித வளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்மட்ட புதுமைகள் மற்றும் படைப்பாட்டுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இது யாருக்கிட்ட இருந்தா ஹியூமன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே இந்த மனித வளம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த கம்யூனிகேஷன், டெக்னாலஜி இதெல்லாம் வளரும் அப்படின்னாக்கா, இன்னோவேஷன் இதெல்லாம், இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இதெல்லாம் வளரும் அப்படின்னாக்கா கட்டாயம் வளராது. ஸோ இது எல்லாமே யாருனால இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்னால மட்டும்தான் இப்போ இவ்வளவும் டெவலப் ஆகுது. சரிங்களா? தென் இன் தி கரண்ட் சினாரியோ, unless the organization recruits, selects and utilizes high quality human resource, the sustainability remains a question. அப்போ மனித வளம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னாக்கா கட்டாயம் ரெக்ரூட்மெண்ட் வைக்க முடியாது, செலக்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது, எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. அப்போ மனித வளம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. In order to accomplish personal and organizational objectives,
the unique asset called human resource has to appropriately placed and appreciated. அப்போ அந்த அந்த தற்போதைய சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நிறுவனங்களுடைய ஆள் சேர்க்கிறது, தேர்ந்தெடுக்கிறது, உயர்தரமான மனித வளத்தை வந்து பயன்படுத்தாத வரைக்கும் அதோட நிலைத்தன்மை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தனிப்பட்ட மற்றும் நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை வந்து அடைவதற்காக குறிப்பிடக்கூடிய அந்த சொத்து என அழைக்கப்படும் மனித வளத்தை வந்து அதற்கான இடத்தில் தக்க வைத்து அதற்குண்டான ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த நிறுவனத்துடைய மெயின் சோர்ஸ் அசட் எது அப்படின்னாக்கா மனித வளம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. தென் in an organization, the human resource are the employees who are inevitable for the survival and success of an enterprise. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய மனித வளமாக கருதப்படக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள், ஹியூமன் சோர்ஸ் மனித வளம், அந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கும் நீடித்த வாழ்விற்கும் ஒரு இன்றியமையாத காரணிகளாக திகழ்கிறார்கள். சரிங்களா? ஸோ அதான் சொல்றான், இன் an organization the human resource are the employees who are inevitable for the survival and success of the enterprise. அந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னாக்க இந்த மனித வளங்கள் தான், ஹியூமன் ரிசோர்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் ட்ரக்கர், இவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு, men of all resources available to him can grow and develop. ஸோ மனிதன் பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் க்ரோ அண்ட் டெவலப். ஸோ மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வச்சுட்டு அதை வச்சுட்டு அவனுடைய வளர்ச்சியும் மேம்பாட்டையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வளத்தை வச்சு அவன் மனிதன் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க எல்லா வளங்களையும் கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சு வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் அடைய செய்பவன் யார் என்றால் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான். சரிங்களா? அப்போ ஒரு நிறுவனத்துக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவன் தான் அந்த நிறுவனத்துடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியவனாக திகழ்கிறான். சரிங்களா? ஸோ அதான் பீட்டர் எஃப் ட்ரக்கர் டெஃபைன் பண்றாரு. ரெண்டாவது, as per the views of மைக்கேல் ஜே ஜூசியஸ், இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டெஃபினிஷன் என்ன கொடுத்தாருன்னா, ஹோல் கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இன்டராக்டிங், இது மூணே கவனிங்க, இன்டர்ரிலேட்டட், இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இன்டராக்டிங், சைக்காலஜிக்கல், சோசியாலஜிக்கல் அண்ட் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா மனித வளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இன்டர்ரிலேட்டட், ஒன்றோடொன்று தொடர்புடையது. சரிங்களா? இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இன்டராக்டிங், ஒன்றோடொன்று சார்புடைய. சரிங்களா? ஸோ இதை தான் சொல்றேன், இன்டர்ரிலேட்டட், இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இன்டராக்டிங், சைக்காலஜிக்கல், சோசியாலஜிக்கல் அண்ட் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ். அப்போ ஒன்றோடொன்று தொடர்புடைய, ஒன்றோடொன்று சார்புடைய, சைக்காலஜிக்கலாகவும் சோசியாலஜிக்கலாகவும், அதாவது உடலியலாகவும் சமூகவியலாலும் அந்த நெறிமுறை கூட்டுகளை உள்ளடக்கக்கூடியதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மைக்கேல் ஜே ஜூசியஸ் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ மனித வளம் அப்படிங்கிறது ஒன்றோடொன்று தொடர்புடைய, ஒன்றோடொன்று சார்புடன் இருக்கக்கூடியது தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் டெஃபினிஷன் சொல்றாரு. நெக்ஸ்ட், இட் இஸ் கிளியர் ஃப்ரம் தி above definition that not all human beings are considered to be human resource, but only those individuals who acquired the required skill sets, talents, knowledge, competences and capabilities in the accomplishment of both individual and organizational objectives. அப்போ நம்ம மேல பார்த்த அந்த டெஃபினிஷன்ல இருக்கிற மாதிரி அனைத்து மனிதர்களையும் மனித வளங்களாக வந்து நம்ம கருத முடியாது. சரிங்களா? மேல சொல்லி எல்லாருமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா கருத முடியாது என்பது ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க டெஃபினிஷன்ல. அதாவது those individuals who are acquired to required skill, ஸோ அந்த தனிப்பட்ட அந்த நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்காக எவர் ஒருவர் தன்னுடைய திறமை, ஸ்கில் செட்ஸ், டேலண்ட், நாலேஜ், காம்பிடன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், ஸோ எவர் ஒருவர் அவருடைய திறமை, தனித்திறன், அறிவு, தகுதி, அந்த போட்டித்திறன், செயல்திறன் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் என்ன மனித வளமாக கருதப்படும், அவர் தான் ஹியூமன் ரிசோர்ஸா கருதப்படும். சரிங்களா? எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ எல்லாருமே ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கிட்ட அந்த தனிப்பட்ட நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லு,
டேலண்ட், நாலேஜ், காம்பிடன்சஸ், கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டெஃபினேஷன் விஷயம் அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ மனித வளத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த யூனிக், பெக்குலியர் அண்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் as under. ஸோ மனித வளத்தினுடைய தனிப்பட்ட அந்த குறிப்பிடத்தக்க வித்தியாசமான அம்சங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா அவருடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் தி ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லைவ்ஸ். அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே காரணியாக மனித வளம் இருக்கு. சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் தட் ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லைவ்ஸ். ஸோ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே காரணியாக விளங்கக்கூடியது இந்த மனித வளம் தான். சரிங்களா? ரெண்டாவது, ஹியூமன் ரிசோர்ஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்சஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் உருவாக்க செய்கின்றார்கள். சரிங்களா? தேர்ட் ஒன், இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹையர்ட் அண்ட் நாட் தி எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். இதனால கவனிங்க, அதாவது அவங்க பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் தான். அது தவிர மனித வளம் என்பது பணியாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் அவங்கள எம்ப்ளாயீஸா ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதுதான் மனித வளமே தவிர அவங்க பணியாளர்கள் அல்ல. சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ இவங்க என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, மனித வளமானது அவங்களுடைய இன்னோவேஷன் படைப்பாற்றலை கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டி. சரிங்களா? அப்போ மனித வளமானது கண்டுபிடிப்பையும் படைப்பாற்றலையும் இவை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் தான். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் அலோன் கேன் திங்க், ஆக்ட், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேட். ஸோ இந்த மனித வளங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரும் அவருக்குண்டான சிந்திக்கக்கூடியதும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் பகுப்பாய்வு செய்யக்கூடியவர்களும் அனலைஸ் பண்ணக்கூடியவர்களாகவும், சரிங்களா, அண்ட் இன்டர்பிரேட் விளக்கவும் முடியும். சரிங்களா? இது எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ்னால முடியும். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங்ஸ். ஸோ மனித வளங்கள் என்னைக்குமே உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள். ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் ஃபினான்சியலி அண்ட் நான் ஃபினான்சியலி. ஸோ அவங்களுக்கு ஃபினான்சியலையும் சரி நான் ஃபினான்சியலையும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா என்கரேஜ் பண்ணணும். சரிங்களா? மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணாதான் அவங்களுடைய ஒர்க்கை சிறப்பாக செய்வாங்க. தென் நெக்ஸ்ட், தி பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் அன்பிரெடிக்டபிள். நெக்ஸ்ட், இந்த மனித வளங்களுடைய நடத்தையை நம்ம என்னைக்குமே ஊகிக்க முடியாது. சரிங்களா? அதான் அன்பிரெடிக்டபிள் சொல்லலாம். பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் அன்பிரெடிக்டபிள். மனித வளங்களுடைய நடத்தைகளை நம்ம ஊகிக்க முடியாது. நைன்த் ஒன், ஓவர் இயர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின்ஸ் வேல்யூ அண்ட் அப்ரிசியேட்ஸ். ஸோ மனித வளங்களால் உண்டாகக்கூடிய மதிப்பு மற்றும் அந்த பாராட்டுகள் நீண்ட காலத்திற்கு என்னைக்குமே கிடைக்கும். சரிங்களா? அதான் சொன்னா, ஓவர் இயர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின்ஸ் வேல்யூ அண்ட் அப்ரிசியேட். மனித வளங்களால் உண்டாகக்கூடிய மதிப்பும் அந்த பாராட்டுகளும் நீண்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட், 10th ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் மூவபிள். மனித வளங்கள் நகரும் தன்மையை கொண்டவைகள். சரிங்களா? மூவபிள். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் ஆஸ் எ டீம். மனித வளமானது ஒரு குழுவாக செயல்படலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். இதெல்லாம் human resource is the only factor of production that lives. Second one, human resource created all other resources. It is only the labor of employees that is hired and not the employee himself. Human resource executes innovation and creativity. Human resource alone can think, act, analyze and interpret. Human resource are emotional beings. Human resource can be motivated either financially or non-financially. The behavior of human resource are unpredictable. Over years, human resource gains value and appreciates. Human resource are movable. Human resource can work as a team. சரிங்களா? So these are all the characteristics of human resource. ஓகேங்களா?